சென்னையில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் சென்னையில் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலுமே ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதா தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் சூப்பராக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, அதாவது நாளைக்கு நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. ரேங்க் லிஸ்ட்டை நம்ம எப்படி செக் பண்ணணும், ரேங்க் லிஸ்ட் வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணணும், யாருக்கெல்லாம் ரேங்க் லிஸ்ட் நாளைக்கு வரும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் நினச்சி பார்த்தா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, அதாவது நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிஎன்ஏ வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தா ட்ரை பண்ணி பார்க்குறோம். சரியா? டிஎன்ஏ வெப்சைட்டுக்குள்ளே இப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகாது. ஏன் அப்படின்னா எப்பயுமே, அதாவது இப்போ மட்டும் இல்லை, எப்பெல்லாம் நமக்கு அடுத்த அப்டேட் கொடுக்க போகிறாங்க, எப்பெல்லாம் நமக்கு அடுத்த அப்டேட்காக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏ வெப்சைட் ஓப்பன் ஆகாது. ஏன்னா வெப்சைட் அப்டேட் பண்ணி தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டோ, அடுத்து வேகன்சி லிஸ்ட்டு, அடுத்து ரவுண்ட் 2லேருந்து, அதாவது ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2, ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3, இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் எப்போல்லாம் நமக்கு வருதோ அப்போல்லாம் முன்னாடி நாளே என்னாச்சு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வெப்சைட் ஓப்பன் ஆகாது. இது எப்பயுமே நடக்கிறது, உங்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, அப்போ ரேங்க் லிஸ்ட் நாளைக்கு எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் ஒரு 10 o'clock மேலே நாளைக்கு பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா 7.5 ரிசர்வேஷன் பசங்களுக்கு மட்டும் இன்னும் பிரச்சனை இருக்குது. சரியா? சில பசங்க 7.5க்கு எலிஜிபிள் தான், ஆனால் அவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுது. சரியா? அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடுவாங்க நம்ம நினைக்கிறோம் இன்னைக்குள்ள. ஒருவேளை சால்வ் பண்ணலை அப்படின்னா மேபி டிலே ஆகலாம். சரியா? அதாவது நாளைக்கு கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் வந்துடும். மேபி அந்த பிரச்சனை சால்வ் ஆகலை அப்படின்னா மேபி டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஎன்ஏ வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் யாருக்கெல்லாம் ரேங்க் லிஸ்ட் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் பசங்களுக்கு தனி ரேங்க் லிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அகாடமிக் ஜென்ரல் இதில் தான் நம்ம எல்லா பேருமே வரும், அவங்களுக்கு தனி ரேங்க் லிஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு தனியாக இருக்கும், எக்ஸ் சர்வீஸ்மேன் தனியாக இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தனியாக இருக்கும். அப்போ இத்தனை ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். ஒகேஷனல் ஸ்ட்ரீம் பசங்களுக்கு தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் தாண்டி உங்களோட ரேங்க், சரியா, உங்களோட ரேங்க்கை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா, எப்பயும் போல் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களோட ஜென்ரல் ரேங்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் டேஷ்போர்டில். அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க்கும் உங்களுக்கு ஷோ ஆயிடும். ஓகேவா? அது 10 o'clock மேலே நம்ம என்ன பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓவரால் ரேங்க் நீங்கள் எல்லா பேர்த்தோட ரேங்க்கும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் இப்போ எப்படி நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அந்த ஷெடியூல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிளேஸில் நமக்கு ரேங்க் லிஸ்ட், ஓவரால் ரேங்க் லிஸ்ட் எல்லாத்தோட ரேங்க் லிஸ்ட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது மூலிமா நம்ம சூப்பராக அனலைஸ் பண்ணலாம். சரியா? அதனால் நாளைக்கு 10 o'clock மேலே நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். உங்களோட இண்டிவிஜுவல் ரேங்க்கும் நீங்கள் பார்த்துக்கலாம், அஸ் வெல் அஸ் ஓவரால் ரேங்க்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.